காலேஜ்ல சேர்க்கிறேன்னு சொன்னா கண்ணியமானவர்களே அதுக்கு எவ்வளவு பாடுபடும், அதுக்காக வேண்டி எவ்வளவு செலவழிக்கிறோம். பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு மார்க்கத்துல உள்ள ஒரு பிள்ளையாக ஒரு ஹாஃபிஸாக ஆலிமாக எங்க பிள்ளைகளை நாங்க மாத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாம நபியோட சுண்ணத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம மார்க்கத்தை விட்டு நிறைய தூரமாகிட்டோம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது சஹாபாக்களுக்கு ஈமான படிச்சு கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட ஈமான்? கண்ணியமானவர்களே, ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவுர் துறையில இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் பிரயாணம் போறாங்க மதீனாவுக்கு. இந்த நேரத்துல இந்த அளவுக்கு சொன்னால் சொல்றாங்க, ஒரு மனிதர் அவருடைய காலை பார்த்தா கீழே நபி அவங்களை கண்டுகொள்வார். இப்ப காபிர்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, அபூபக்கர், நாங்க ரெண்டு பேரும் தனி இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? நானும் நீங்கள் இந்த இடத்துல தனி இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? சொன்னாங்க, அல்லாஹ் சாலிகுமா, அல்லாஹ் எங்களோட மூணாவது ஒருத்தர் நாங்க இருக்கிறாங்க. ஈமான படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுக்கு ஈமான படிச்சு கொடுத்தாங்க நபி அவர்கள். பத்ர் யுத்தம் நடக்குகிறது. 313 சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. அங்கால பெரிய ஒரு படை இருக்கிறது. இந்த சஹாபாக்களுடைய படையை பார்த்தா குதிரைகளும் இல்ல, ஒட்டகங்களும் இல்ல, ரொம்ப பலகீனம், சின்றத்துக்கு கூட வசதி இல்ல. ஆனா யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்கால படையை பார்த்தா கண்ணியமானவர்களே எல்லா ஏற்பாடோட வந்த ஒரு படை, தேசிப்பட்ட ஒரு யுத்தமாயுது. இப்ப நபி அவங்க சஹாபாக்களுடைய உள்ளங்களை பார்த்தாங்க. எப்படி இருக்குது? ஈமான் உள்ளவர் உள்ளங்களா? ஈமான் இருக்குதா உள்ளத்துல? இப்ப சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஈமான் இருந்துச்சு. உடனே சொன்னாங்க சஹாபாக்கள், இன்னல்லாஹ மஅனா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா. சொன்னாங்க சஹாபாக்கள், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், வேற யாரும் இல்ல, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். கண்ணியமானவர்களே, பிரச்சனை வருது, வியாபாரத்துல நஷ்டாகிறோம், வியாபாரத்துல நெருக்கடி வருது, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருது. எப்ப சொன்னோம் எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் இந்த வார்த்தை எப்ப படிச்சு கொடுத்தோம்? நாங்க படிச்சு கொடுக்கல. எங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு நெருக்கடிகள் வரும்போதும் அதற்குரிய சொல்யூஷனை நாங்க படிச்சு கொடுக்கிறோம். இல்லாம இல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இருக்கிறான் நமக்கு உதவி செய்யறதுக்கு என்று எப்ப சொன்னோம் எங்களோட பிள்ளைகளுக்கு? அந்த பத்ர் யுத்தத்துல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது? ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. எப்படி உதவி தெரியுமா? முதலாவது இப்போ ஒரு மனிதர் துஆ செய்றாரு, யா அல்லாஹ் எனக்கு பண பிரச்சனையாக இருக்குது, எனக்கு பொருளாதார பிரச்சனையாக இருக்குது. அல்லாஹ் உடனே பணத்தை கொடுக்கறல்ல, உடனே பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கறல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி உடனே வரல. அல்லாஹ் முதலாவது அந்த பிரச்சனையிலிருந்து டென்ஷன் எல்லாம் நீக்குவான். அதே மாதிரி தான் பத்ர் யுத்தத்துல சஹாபாக்கள் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் முதலாவது டென்ஷனை நீக்கினான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா. அதுக்கு பின்னால படை இறக்கி அல்லாஹ் உதவி செஞ்சான். மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் உதவி செஞ்சான். கண்ணியமானவர்களே, நபி அவங்க முதலாக சஹாபாக்களிடத்துல பாடுபட்டது உள்ளத்துல ஈமான் வரணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரணும். இதுக்காக வேண்டிதான் பாடுபடுறாங்க. கண்ணியமானவர்களே, இரண்டாவது பாடுபட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுனைன் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. பெரிய படை. இப்ப நல்ல வியாபாரம் இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக போய் கொண்டிருக்குது. இப்ப நாங்க நினைக்கிறாது எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி இந்த பொருளாதாரத்திலே நாங்க நினைக்கிறாது, என்னிடத்துல படை பலம் இருக்குது, நான் தான் வெற்றி கொள்வேன் என்று நாங்க யாரும் நினைக்கிறாது. சஹாபாக்கள் நினைச்சாங்க, நாங்க பெரிய படையாக இருக்கிறோம், ஹுனைன் யுத்தத்துல நாங்க படை பலம் நல்ல பெரிய பலமாக இருக்குது, எங்களை யாராலையும் நினைக்க இயலாதுன்னு நினைச்சாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சோதிச்சாங்க. எந்த அளவுக்கு சோதிச்சாங்கன்னா, சஹாபாக்களுடைய படைகள் அப்படி சின்ன பின்னமா ஓடிச்சு. காபிர்கள் அடிச்சு அடிக்கி சஹாபாக்களுடைய படைகள் அப்படி சின்ன பின்னமாக ஓடிச்சு. நபி அவங்க அப்படியே கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க உங்களோட படைகளை வச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம், நீங்க அதுல ஈமான் கொள்ள வேண்டாம், முதலாவது அல்லாஹ்வுல ஈமான் கொள்ளுங்க என்பதாக ஈமான படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, இரண்டாவது நபியோகளை பத்தி நாங்க விளங்க வேண்டிய முக்கியமான விஷயம், நபியோக மக்களிடத்துல ரொம்ப அல்லாஹ்வுள்ளவர்களாக இருந்தாங்க, ரொம்ப பண்பாடுள்ளவர்களாக இருந்தாங்க. உலகத்துல ஒரு பண்பாடுள்ள மனிதன் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகையாக யாரும் நினைக்க முடியாது. மக்காவுல இருந்து சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லால் அடிச்சு விரட்டப்படுறாங்க. இப்ப நபி அவங்களுக்கு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு போயிட்டு வராங்க. தாயிஃப் மக்கள் கல்லால் அடிச்சு விரட்டுறாங்க. இப்ப உடனே சொன்னாங்க மலக்குமார்கள், இவங்களுக்கு பதுஆ
இந்த தாயிஃப் மக்களுக்கு பதுஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லமுபஅத் லஆனன் வ இன்னமா புஇத்து ரஹ்மதன். நான் சபிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பப்படல, நான் மக்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டியும் ரஹ்மத்துக்காக வேண்டியும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த முழு தாயிஃப் மக்களை மன்னிச்சாங்க. எந்த அளவுக்கு கல்லால் அடிச்சாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகளை ஏவி கல்லால் அடிச்சாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. இதே மாதிரி சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்பட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பெரிய படையை தயார் செஞ்சு கொண்டு மக்காவுக்கு வராங்க. 10,000 பேர்களை கொண்ட படையை முழு மக்கா வாசியாலே ஒன்று சேர்த்தாலும் ஒரு 4,000 பேர் தான் இருப்பாங்க. நபி அவங்க 10,000 பேரை கூட்டி கொண்டு வந்தாங்க. கண்ணியமானவர்களே, வந்து இப்ப மக்காவிடத்துல வந்தாச்சு. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இவங்க தான் எங்களை ஊரை விட்டு விரட்டினாங்க, இவங்க தான் எங்களுக்கு இந்த அநியாயம் எல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கு இன்றைக்கு தான் இவங்களை பழி வாங்குற நாள் சஹாபாக்கள். இன்றைக்கு நாங்க பழி வாங்க போறோம் இவங்கள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அல்யௌமு யௌமுல் மர்ஹமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு பழி வாங்குற நாள் இல்ல, இன்றைக்கு மன்னிப்பு கொடுக்கிற நாள். கண்ணியமானவர்களே, அவ்வளவு மக்களையும் அந்த மக்காவ வாசிகள் அப்படியே மன்னிச்சாங்க. ரொம்ப ஒரு இரக்கத்தன்மை உள்ளவங்களாக இருக்காங்க. இன்னைக்கு நாங்க எங்களுக்கு கீழால வேலை செய்யற மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, கடையில அல்லது எங்கட கம்பெனிகள்ல அல்லது எங்கட ஃபேக்டரிகள்ல. கண்ணியமானவர்களே, அவங்களோட நாங்க எப்படி நடந்து கொள்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 10 வருஷம் ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹித்மத் செஞ்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹித்மத் செஞ்சாங்க. பனியா விடை செய்தாங்க. அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 10 வருஷம் நான் உதவியாளனாக அடிமையாக இருந்தேன். ஆனால் ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செய்யல என்று கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். உங்களை நாங்க ஒரு சிறந்த நற்குணம் உள்ளவராக உலகத்துக்கு அனுப்பிக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். நபி அவங்களே சொன்னாங்க, இன்னி லமுபஅத் லஆனா வ இன்னமா புஇத்து ரஹ்மதன். நான் அனுப்பப்பட்டது வஇத்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். மக்களிடத்துல நற்குணத்தை படிச்சு கொடுக்கிறதுக்காக வேண்டி தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனோடையும் அவங்களோட தகுதியை விளங்கி நடந்து கொண்டாங்க. சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவி வீட்டுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, அவங்க வயதுல மூத்தவங்களாக இருக்கிறாங்க, எனவே அவங்களுக்குரிய கண்ணியத்தை நீங்க கொடுங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஹ்லாக்க பண்பாடுகளை மக்களுக்கு வளர்த்தாட்டி கொண்டே இருந்தாங்க, மக்களுக்கு படிச்சு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில நிலைமைகளை நாங்க சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்பம், எங்களோட பொருளாதாரம், எங்களோட வியாபாரம் என்று நாங்க அலைஞ்சு திரிஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனா கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாம் அந்த பயங்கரம் தாங்க முடியாம அந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருப்பாங்க. எப்படி என்று சொன்னால், யா உம்மதி யா உம்மதி என்று மக்கள் எல்லாம் சத்தம் போட்டு கொண்டிருப்பாங்க. என்ன பாதுகாக்கிறது யாரு? இந்த பயங்கரத்துல இருந்து என்ன காப்பாற்றுறது யாரு? மக்கள் எல்லாம் கத்தி கதறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு மூலையில இருந்து ஒரு சத்தம் மட்டும் வருமா, யா உம்மதி யா உம்மதி, இந்த உம்மத்தை பாதுகாக்கிறது யாரு? மக்கள் எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று கத்தி கொண்டிருப்பாங்க. அந்த மூலையில இருந்து சத்தம் வருமா, யா உம்மதி, இந்த உம்மத்தை பாதுகாக்கிறது யார்? கண்ணியமானவர்களே, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நாங்க பிரயாணம் மட்டும் செஞ்சு கொண்டிருந்தோம். அந்த பிரயாணத்துல வச்சு இப்ப இரவு நேரம் அந்த பாலைவனத்துல தங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உண்டாகிட்டு, இப்ப நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல போயிட்டு தூங்கணும் என்று ஆசைப்பட்டேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல போனா சில சஹாபாக்கள் அப்படியே கூடியிருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னோட பேசினான், அல்லாஹ் என்கிட்ட 2 சாய்ஸ் தந்தான். முதலாவது சாய்ஸ் என்ன என்று சொன்னால், கியாமத்துடைய நாளையில உங்களோட உம்மத்துல 3/2 பகுதியை நான் மன்னிப்பேன் என்ற ஒரு சாய்ஸ் தந்தான். அடுத்த சாய்ஸ் தந்தான், அல்லாஹ் உங்களுக்கு நான் ஷஃபாஅத் என்ற அந்த பரிந்துரையை தருகிறேன் என்பதாக. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி இக்தரது ஷஃபாஅத் லி உம்மதி, நான் என் உம்மத்துக்கு அந்த ஷஃபாஅத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த மன்னிப்பு எடுத்திருக்கலாமே, 3/2 பகுதி அல்லாஹ் மன்னிக்கிறேன் அவங்களோட உம்மத்துல, ஒரு பகுதி தானே தப்ப போறாங்க, ஒரு பகுதி தானே மாட்டிக்கொள்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒரு பகுதியும் அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொண்டு, அந்த ஒரு பகுதி மக்களும் அல்லாஹ்விடத்துல மாட்டிக்கொண்டு நரகத்துக்கு போறது நான் விரும்ப மாட்டேன். எனவே நான் ஷஃபாஅத்தின் மூலமாக, அல்லாஹ்விடத்துல பரிந்துரை பேசுவதன் மூலமாக இவங்களை நான் சுவர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போவேன், முழு உம்மத்தை நான் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நாள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய 2 குழந்தைகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் கூட்டிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. இப்ப நபி அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தூக்கி அவங்களோட
அவங்களோட வாயில முத்தம் கொடுத்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தூக்கி அவங்களோட கழுத்துல முத்தம் கொடுத்தாங்க. இப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க ஏன் மாறி மாறி முத்தம் கொடுத்தீங்க? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட புள்ள ஹசன் இவரு நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுவார், உங்களோட புள்ள ஹுசைன் இவரு கழுத்தால வெட்டப்பட்டு கொல்லப்படுவார் என்று தன்னுடைய தாயிடத்துல சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அப்படியே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2 வீர குழந்தைகள் கை சிறு குழந்தைகள் அப்படியே அழுதுட்டாங்க, கவலை தாங்க இல்லாம. இப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு விசேஷ துஆவை கொடுத்திருக்கிறான். அந்த துஆவை அல்லாஹ், அந்த துஆ எப்படிப்பட்ட துஆ என்றால் கண்ணியமானவர்களே, கலாக்கதரையே மாற்றக்கூடிய ஒரு துஆ. அந்த துஆவை பயன்படுத்தி உங்களோட 2 குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நீங்க துஆ செய்யலாமே, அல்லாஹ் அந்த கலாக்கதரை மாற்றுவானே என்று கேட்டாங்க பாத்திமா ரலியல்லாஹு. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த துஆவை நான் என் குடும்பத்தில் யாருக்குமே பயன்படுத்த போறல, கியாமத்துடைய நாளையில என் உம்மத்துக்காக வேண்டி நான் பயன்படுத்துறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் நபி அவங்க மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாங்க. கண்ணால மாலை மாலையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, நபி அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்க, அழுகை அப்படி அதிகரித்துக் கொண்டே இருக்குது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன கவலை? وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. அல்லாஹ் தான் கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு எல்லாத்தையும் தாரத்துக்கு தானே இருக்கிறான், எல்லாத்தையும் உங்களுக்கு தருவான், சொர்க்கத்தை பன்மடங்காக்கி தருவான், எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், கியாமத்துடைய நாளில தாரதாக வாக்களித்திருக்கிறான். எனவே அதை நீங்க பொருந்திக் கொள்வீங்கன்னு தானே குர்ஆன்ல வந்திருக்குது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சொன்னாங்க, وَكَيْفَ أَرْضَى وَوَاحِدٌ مِّنْ أُمَّتِي فِي النَّارِ. எப்படி நான் சந்தோஷப்படுவேன்? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன் தெரியுமா? என்னுடைய உம்மத்தில உள்ள ஒரு மனிதர் நரகத்துக்கு போவாரு, அதை என்னால பார்த்து கொண்டிருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, முழு வாழ்க்கையும் இந்த உம்மத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஒரு மனிதன், இந்த உம்மத்து சொர்க்கத்துக்கு போகணும், இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கவாசியாக ஆகணும் என்று கவலைப்பட்ட மனிதன் தான் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இவங்களோட கடைசி நிலைமை கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். கண்ணியமானவர்களே, எல்லா மனிதர்களுக்கும் சக்கராத் இருக்குதான், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சக்கராத் ஒரு பயங்கரமான சக்கராத்தாக இருந்துச்சு. சொன்னாங்க, உங்களோட சாதாரணமான மனிதர்கள்ல 4 பேருக்கு எவ்வாறு வருத்தம் வருமோ அந்த வருத்தம் அப்படியே எனக்கு வரும் என்பதாக சொன்னாங்க. 4 பேருடைய சுமையை நான் சுமக்கிறேன் என்பதாக. அப்படி வருத்தம் தாங்க இயலாம கடைசியாக திங்கட்கிழமை, இதே ரபியுல் அவ்வல் மாதம் 1445 வருடங்களுக்கு முன்னால இதே ரபியுல் அவ்வல் மாதம், கண்ணியமானவர்களே, திங்கட்கிழமை வருத்தம் தாங்க இயலாது. இப்ப பார்க்கிறாங்க, பாத்திமா தன்னுடைய ஈர குழந்தை பாத்திமா வருகிறார். அந்த காலத்துல அந்த நேரத்துல நபியோட எல்லா பிள்ளைகளும் வஃபாத் ஆகிட்டாங்க. கடைசியாக பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய மகள் அப்படியே வாரா. சஹாபி பெண்மணிகள் எல்லாம் பார்க்கிறாங்க, எப்படி நபி அவங்க நடந்து வருவாங்களோ அதே மாதிரி அதே நிஷ்டையில நடந்து வராங்க. கண்ணியமானவர்களே, சில நாள் நபி அவங்களுக்கு நடக்க இயலாம இருந்துச்சு. கடைசி நேரம் வரைக்கும் தொழுகையே விடல. கண்ணியமானவர்களே, இப்ப பாத்திமா ரலியல்லாஹு கிட்ட வந்த உடனே நபி அவங்க சொன்னாங்க, இந்த ரமதான்ல ஒவ்வொரு வருஷமும் ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஆனா ஒரு தடவை தான் வருவாங்க, ஆனா இந்த வருஷம் 2 தடவை வந்தாங்க. எனவே நான் அல்லாஹ்விடத்துல போகிறேன், நான் வஃபாத்தாக போகிறேன், நான் அல்லாஹ்விடத்துல என்னுடைய ரூஹ் போகுதுன்னு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. கவலை தாங்க இல்லாம பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே அழுகுறாங்க. கடைசியாக கூப்பிட்டு சொன்னாங்க, பாத்திமா, நான் அல்லாஹ்விடத்துல போனதற்கு பின்னால முதலாக என்ன நீ தான் சந்திப்பா என்றுதான் சொன்னாங்க. இப்ப சிரிச்சிட்டாங்க கண்ணியமானவர்களே, சந்தோஷம். யா ரசூலல்லாஹ், அவங்களை நானா முதலாவது சந்திப்பேன். கண்ணியமானவர்களே, இப்ப நபி அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அப்படியே கஃன் செஞ்சு நபி அவங்களை சஹாபாக்கள் வீட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த கபர்ல வச்சு அடக்குறாங்க. இப்ப அடக்கிட்டு வீட்டை வந்த உடனே பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கு மேலால மண் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்பதாக கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, உங்களுக்கு இந்த தீனை கொண்டு வந்து நரகத்துடைய விளிம்பில் இருந்த மக்களை சுவர்க்க வாசியாக ஆக்கின இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கபர்ல வச்சு அதுக்கு மேலால மண் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே கபருக்கு கிட்ட போறாங்க. வைத்து கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யஷும்ம மத ஸமானி வவாலியா மகாலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லாஹ் யஷும்ம மத ஸமானி வவாலியா. அப்படி அந்த கபரில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து ஒரு கவிதையை படிச்சாங்க. இந்த மண் எவ்வளவு வாசமாக இருக்கிறது, இந்த மண்ணுடைய வாசத்தை மோந்த ஒரு மனிதன் உலகத்தில் அவனுக்கு எதுவுமே வாசமாக விளங்காது. திரும்பவும் படிக்கிறாங்க, சுப்பதாலா மசாரிபு லவ் அன்னஹா சுப்பதாலல்
அந்த கவிதையில படிக்கிறாங்க, என்னால கவலை தாங்கலாம், என்னுடைய தந்தையுடைய பிரிவு என்னால தாங்க முடியாது. என்னுடைய கவலையை கொண்டு போய் அப்படியே நாட்களுக்கு கொடுத்தால், பகலுக்கு கொடுத்தால் அந்த பகல் இரவாக இருந்ததால். கண்ணியமான பெரியார்களே, அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட இந்த மௌத்தை வச்சான். மௌத்த அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். ஒரு மனிதன் உலகத்துல நிரந்தரமான வாழ்க்கை என்றிருந்தால் அது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். உலகத்துல சிறந்த மனிதர், உலகத்துல நபிமார்களுக்கு தலைவர், காத்தமுல் அம்பியா, நபிமார்களுக்கு முத்திரை, சையதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர், இவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தர வாழ்க்கை கொடுத்திருப்பான். அவங்களுக்கே கொடுக்கல கண்ணியமானங்களே, எங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை கிடைக்குமா? இந்த உலகத்துல ஒரு கவிஞர் படிக்கிறாரு, கைஃப தஃப்ரஹு பித்துன்யா வ லzzatiha. உலகத்துடைய சந்தோஷங்கள், இன்பங்கள், இதெல்லாம் பார்த்து எப்படி நீங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உலகத்துடைய பொருளாதாரத்தை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறீங்க? யா மன் யுஅத்து அலை உங்களோட பேச்சுகள், உங்களோட மூச்சுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி கொண்டுதான் இருக்கிறார் என்பதாக ரப்பீப் அதீத் என்ற வழக்குமார்கள் நாங்க பேசக்கூடிய வார்த்தைகள், எங்களோட சிந்தனைகள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க கண்ணியமானங்களே. எனவே எங்களோட வாழ்க்கையிலே ஒரு மௌத் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராக வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க பாடுபட்டது, கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ அஸ்ஸலாஹ். அஸ்ஸலாஹ் தொழுகையை பேணுதலாக பயன்படுத்துங்க, தொழுகையை பேணுதலாக தொழுங்க. கடைசியாக சொன்ன வார்த்தை மக்களுக்கு செஞ்ச வசியத், தொழுகையை பேணுதலாக பயன்படுத்திக்கோங்க, தொழுதுக்கோங்க. இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அடிமைகளுடைய விஷயத்துல உங்களுக்கு கீழால இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு கீழால குடும்பம் இருக்கலாம், உங்களோட கடைக்கு கீழால வேலையாட்கள் இருக்கிறாங்களா, உங்களோட தொழிலுக்கு கீழால உங்களோட கம்பெனியில வேலை செய்யறவங்க இருக்கிறாங்களா, உங்களோட பொறுப்புக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட விஷயத்துல அல்லாஹ் பயன்படுத்தும். இதுதான் கடைசியாக செஞ்ச வசியத். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை பத்தி பேசினாங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். நாங்க பஜார்ல இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சத்தம் அதிகமாக கேட்கும், தொழுகையோடு சம்பந்தப்பட்டார்கள். நிறைய பேர் தொழுகையுடைய நேரம், அலாருடைய நேரம், இமாம் ஜமாத்துடைய நேரத்துல எங்களுக்கு பிஸியாக ஆகிடுவோம், தொழுகைக்கு வந்து கொள்ள இல்லாத சிச்சுவேஷன் உண்டாகும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொழுகையாளிகளாக 4 பகுதிகளாக பிரிக்கிறான். உலகத்தில் உள்ள தொழுகையாளிகளை அல்லாஹ் 4 பகுதிகளாக பிரிக்கிறான். முதலாவது தொழுகையாளி யாரு தெரியுமா? இமாம் ஜமாத்தோட தொழுகிறது மட்டுமல்ல, அதுக்கு முன்னால சுன்னத்தை தொழுவாரு, அதுக்கு பிந்தின சுன்னத்தை தொழுவாரு. கண்ணியமானங்களே, தொழுகைய அல்லாஹ்வுடைய சிந்தனையோட பேணுதலோட பக்குவமாக தொழுது முடிஞ்ச உடனே இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற நம்பிக்கையோட தொழுதுட்டு போயிருப்பார். இவரை தான் அல்லாஹ் வல் முகீமீன ஸலாத் அல்லதீன யுகீமூன ஸலாத், இவரை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கவாசின்னு சொல்றான். இரண்டாவது கூட்டம் யார் தெரியுமா? தொழுகையாளிகள்ல இவரை தொழுகையில சோம்பேறித்தனம் காட்டுவார். தொழுவாரு, இமாம் ஜமாத்தோட தான் தொழுவாரு. கண்ணியமானவர்களே, தொழுகையில கொஞ்சம் பொடுப்போம், தொழுகையில பொடுப்போக்கு, தொழுகையில சிந்தனைகள் வேற சிந்தனைகள், தொழுகையில சிந்தனைகள் அசைவுகள் எல்லாம் வேற சிந்தனைகள். கண்ணியமானவர்களே, இவருக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில சக்கர் என்ற ஒரு நரகத்தை வச்சுக்கிறான். கியாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாம் நரகத்துக்கு போய்கொண்டே இருப்பாங்க. ஆனால் சக்கர் என்ற ஒரு நரகம் மட்டும் அப்படியே எம்டியாக இருக்கும், யாரும் போக மாட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாம் நரகவாசிகளை யோசிப்பாங்க, இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு ஒரு மனிதன் வாரத்துக்கு என்ன பாவம் செஞ்சிருப்பான். இப்ப நரகவாசிகள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து கேட்பாங்க, இப்ப சிறை கைதி ஒருத்தர் இன்னொரு சிறை கைதியை பார்த்து கேட்பாரு, என்ன பாவத்தை செஞ்சு, என்ன தவறை செஞ்சு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? அதே மாதிரி அந்த நரகவாசி இன்னொரு நரகவாசியை பார்த்து கேட்பாரு, சக்கர் எங்க நரகத்துக்கு வாரத்துக்கு என்ன தப்ப செஞ்சீங்க? கண்ணியமானவர்களே, சொல்லுவாரு, தொழுகையில நான் பொறுப்போக்குள்ளவனாக இருந்து சிந்திச்சு பார்ப்போம். என்னோட தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறான், தொழுகையில் அல்லாஹ்வுடைய யோசனை மட்டுமா வருகிறது. மூன்றாவது கூட்டம் கண்ணியமானவர்களே, தொழுகையில சோம்பேறித்தனம் காட்டுவார். இவங்க தான் மூணாவது கூட்டம். தொழுகையில சோம்பேறித்தனம் எப்படி காட்டுவாரு? சோம்பேறித்தனம், மஸ்ஜிதுக்காக வேண்டி எழும்பினான், பள்ளிக்கு போறதுக்கு கடையில இருந்து ரெடி ஆகுவாரு, ஆனா ஒரு சோம்பேறித்தனம்.
மனசுல விருப்பம் இல்லாத தன்மை, மனசுல அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. ஆனா சும்மா வந்து ஏனோ தானோ இந்த மக்கள் தொழுகையாளி என்று சொல்லட்டும், நான் ஒரு தொழுகையோட சம்பந்தப்பட்டவன் என்று நாளைக்கு இந்த வகுத்துக்கு பின்னால 4 பேர் பேசணும் என்றதுக்காக வந்து சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இவருக்கு அல்லாஹ் இவரை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார், வஇதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. ஒன்று சோம்பேறியாக தொழுவாரு, அல்லது யுராஊனன் நாஸ் வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. மக்களுக்கு காட்டணும் என்றதுக்காக வேண்டி தொழுதிருப்பார். கண்ணியமானவர்களே, இவருக்கு அல்லாஹ் ரை என்ற ஃபஸௌஃபயல் கௌன ரையா, ரை என்ற ஒரு நரகத்தை இவருக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். 4வது கூட்டம் கண்ணியமானவர்களே, தானும் தொழுவதில்லை, அடுத்தவங்களையும் தொழ வேண்டியதில்லை. ஒரு மனிதர் கொஞ்ச நாள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறாரா, அவரையும் கெட்டவனாக அப்படியே மாற்றிக் கொள்வது. தானும் தொழுவதில்லை, இவருக்கு அல்லாஹ் இவரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், தானும் தொழ மாட்டாரு, இனிய மக்களை தொழ விட மாட்டாரு. எனவே இவருக்கு அல்லாஹ் அபூ ஜஹலுடைய நரகத்தை கொடுக்கிறதுக்கு காத்திருக்கிறான். எனவே கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசியத் தொழுகையில பேருதான். எனவே எங்களோட வாழ்க்கையில தொழுகையாக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எங்களை கொண்டு போய் கபருல போயிச்ச உடனே முதலாவது கேள்வி கேட்பாங்க, மன் ரப்புக, உன ரப்பு யாரு, வமா தீனுக, உன தீன் என்ன, வமா நபியுக, உன நபி யாரு. இந்த கேள்விகளுக்கு பின்னால முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். முதலாவது கேள்வி, உங்களோட தொழுகை எப்படி இருந்துச்சு, தொழுகை எப்படி இருந்துச்சு. ஃபஇதா ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலி. தொழுகை சரியாக இருந்தால் அவர் அப்படியே சுவர்க்க வாசி என்று அப்படியே லிஸ்ட்டை போடுவாங்க. சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும், அந்த கதவுல இருந்து அப்படியே சுவர்க்கத்துடைய வாசனைகள் வந்து கொண்டிருக்கும். நரகவாசியா, தொழுகையுடைய பேணுதல் இல்லையா, தொழுகையில பொழுப்போக்கு செஞ்சிருக்கிறாரா? மாணவர்களே, எத்தனை ஜனாசாக்களை பார்க்கிறோம், இஷாவுடைய தொழுகை கொல்லாமல் நைட்டுக்கு படுத்திக்கிறாங்க, அப்படியே படுத்தவர் அப்படியே வைப்பாங்க. இஷாவுடைய தொழுகை சிலவங்க பிரயாணத்துல பேசிக் கொண்டு இருக்கிறாங்க, முசாஃபிர் சஃபருடைய தொழுகை கூட தொழுகிறல்ல, அப்படியே பிரயாணத்தில் எக்ஸல் பெற்று பார்த்தாங்கிறாங்க. கண்ணியமானவர்களே, ஒரு சுவர்க்க வாசிகளா நரக வாசிகளா? உலகத்துல ஒரு மனிதன் வேண்டும் என்று ஒரு தொழுகையை விட்டிருந்தாலும் அவர் நரகவாசி என்பதாக நாங்கள் சொல்லுவோம். எனவே எங்கள் வாழ்க்கையில தொழுகையில பேணுதலாக நடப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையையும் எங்கள் வாழ்க்கையாக எடுத்து நடப்பது சுப்ஹானல்லாஹ் விஷயமானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.